அத்தியாயம் 1. ராணியின் பிறப்பு ரகசியம். அருந்தவம் இராச்சியத்தில் பிறந்த மகிழா என்ற குழந்தைக்கு ஒரு தங்க நிற பிறவிக்குறி இருந்தது. அது இராச்சியத்தை காப்பவருக்கு மட்டுமே வரும் தங்க கதிர் சக்தி. இந்த ரகசியத்தை ஒரு முதிய சித்தர் மறைத்து வைத்தார். அத்தியாயம் 2. அரண்மனை சதி. மகிழா ராணியாக தாஜம் சூட்டப் போகும்போது அமைச்சர் வீராதன் அரசாட்சியை கைப்பற்ற சதி செய்கிறான். அரண்மனையில் விஷம், கொலை முயற்சி, வதந்தி எல்லாவற்றையும் மகிழா தைரியமாக எதிர்கொள்கிறாள். அத்தியாயம் 3. இராச்சியத்தின் சாபம். முதுமுனிவர் அறிவிக்கிறார். சூரியன் மறையும் இரவில் இருள் சாபம் வரும். அதை உடைக்க தங்க கதிர் ராணி மட்டுமே இயலும். சித்தர் மகிழாவின் தங்கக்குறியை வெளிப்படுத்துகிறார். மக்கள் அவளையே நம்பிக்கையாக காண்கிறார்கள். அத்தியாயம் 4. கரும் இரவு. அடுத்த நாள் மாலைக்கே இருள் முழுவதும் படர்கிறது. அசுர வீரர்கள் திடீரென தோன்றி இராச்சியத்தை தாக்குகிறார்கள். ராணியின் குறியிலிருந்து வரும் தங்க ஒளி அந்த இருளை தடுக்கிறது. அத்தியாயம் 5. உண்மையான துரோகி. அனைவரும் சந்தேகித்த வீராதன் அல்ல. அசுரர்களை அழைத்தவர் மகிழாவின் சொந்த அத்தை மாலினி ராணி. அரசாட்சி ஆசையால் கரும் மந்திர சக்தியை பயன்படுத்தியிருந்தாள். அத்தியாயம் 6. இறுதி போராட்டம். மகிழா தன் தங்க சக்தியுடன் மாலினியின் கரும் சக்தியை எதிர்கொள்கிறாள். பெரும் மந்திர போரில் ராணி குறியை தொடும்போது தங்க ஒளி வெடித்து அசுரர்கள் தூசியாகிறார்கள். சாபம் நீங்குகிறது. மாலினி வீழ்கிறாள். மகிழா மன்னிக்கிறாள். அத்தியாயம் 7. தங்கக்கதிரின் ராணி. அடுத்த காலை அருந்தவம் மீண்டும் ஒளி நிறைந்த இராச்சியமாகிறது. மக்கள் மகிழாவை தங்கக்கதிர் ராணி என்று அழைக்கிறார்கள். அவள் அறிவிப்பாள், சக்தி என்றால் ஆட்சி அல்ல, நாட்டை காப்பதே உண்மையான ராணித்தனம்.